அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, பாபா வங்க அவர்களின் கணிப்புகளின்படி 28ஆம் தேதிக்கு உள்ளாக, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள்ளாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்ப முனையாக ஒரு சில விஷயங்கள், அதிரடியான மாற்றங்கள் நடைபெற போகிறது அப்படின்னு கணித்திருக்காங்க. பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள், நல்ல நல்ல விளைவுகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சுமாரான பலன்களை நீங்க அடைந்தாலும் பல நேரங்கள்ல நற்பலன்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கிறதாக பாபாவங்க அவர்கள் கணித்திருக்காங்க. பொதுவாக அவங்களுடைய கணிப்புகளுக்கு பல்வேறு வகையில எதிர்பார்ப்பும் ஆவலும் உலகளாவிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பட்சத்துல தற்போது பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளாக ஒரு அதிசய கிரக மாற்றத்தின் காரணமா இந்த மாதிரியான அதிரடியான திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா, அவர்கள் கணித்த கணிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய பட்சத்துல மக்கள் மத்தியில இது மிகப்பெரிய அளவுல வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். பாபாவங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளாக என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, எந்த விஷயங்கள்ல அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுகிறது, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாகவும் இருக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை கூடுதலாக தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காதல் உறவுகள் நிலையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய துணையை திருமணம் செய்து கொள்வது பற்றியும் நீங்க பரிசீலிக்கவும் செய்யலாம். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கை துணை தங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால திருமண பந்தங்கள் வலுவாகவே இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு நண்பர்களிடமிருந்து உதவி பெறுவது அவர்களின் படிப்புக்கு நன்மையை பயக்கும். இந்த காலம் நிதி பாதுகாப்பு மற்றும் உறவுகளின் ஆதரவு ஆகிய ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்கும். இது தங்களுடைய கடின உழைப்பையும் உடல்நல கவலைகளையும் சமநிலப்படுத்த உதவும். தங்களுடைய தொழில் இலக்குகளில் கவனத்தை செலுத்துறதன் மூலமும் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதன் மூலமும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவுகளை நீங்க பராமரிக்கிறதுலையும் மகிழ்ச்சியுடன் நீங்க இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார செழிப்பு மற்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கூட்டாண்மை ஆகிய இரண்டும் இணைந்து இந்த காலகட்டத்தை ஒரு மனநிறைவான காலமாக மாற்றும். அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள்ல கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். தங்களுடைய நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும். நீங்க சில சிறப்பு பணிகளுக்காக செலவழித்தாலும் தங்களுடைய வருமானமும் சீராகவே இருக்கும். தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இருப்பினும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெற போகிறது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம்
இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைனா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் நிறைந்த ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் வந்து பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி, வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது வந்து ஆரோக்கிய கோளாறுகளை வந்து ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம். காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பிச்சிடும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வேலையில் ஆர்வம் காட்ட வேணும். இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நாளை அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மன தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க. எக்காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க. குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க. உண்மையை பேசுவீங்க. இதனால் பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது அவசியம். வேலையில் நிதானம் அவசியங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியம் அப்படிங்கிறதையும் உணருங்க.